இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இங்க பாருங்க, நம்ம எவ்வளோ பயனுள்ள வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். பெருசா வியூஸே போகல பாருங்க. பயங்கரமா நம்ம வந்துட்டு வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம். அது பெருசா வியூஸே போகல. உங்களுக்கு இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டை பத்தி, அதுக்கப்புறம் கடன் வாங்கியவர் வந்துட்டு கண்டிப்பா இதை செஞ்சாகணும், இவங்களை பார்த்து பயப்படக்கூடாது, கடன் தீர இந்த மாதிரி பாருங்க, சிபில் ஸ்கோர்ல வந்துட்டு சில என்கொயரிஸை ரிமூவ் செய்வது எப்படி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் நிறைய வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு ஒரு சிலர் பார்த்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நல்ல சூப்பர் கண்டென்ட் வியூஸ் போகலன்னு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம மேலே வந்துட்டு ஒரு கரை வச்சு நம்மளுடைய வீடியோ வந்து டெலீட் பண்ண வச்சது தான். சரி, ஓகே, நான் சிம்பத்தி சொல்ல விரும்பல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஜாயின் பட்டனில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப் அப்படின்றது ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியாவோட லிங்க் கீழே இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ அப்படின்றது முழுக்க ஒரு ரிவ்யூக்காக மட்டும்தான். ஸோ இது எதுவுமே அவங்கள குறை சொல்கிறது இல்லை அவங்கள சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது கிடையாது. அன்பயஸ்டாக தான் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது ஒரு கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் யாருன்னு பார்த்துடலாம். முத்தூட் ஃபின்கார்ப் அப்படின்றது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு அடப்போயா இதை பற்றி எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதிலெல்லாம் போனால் அது எனக்கு கிடைக்காது, இது எனக்கு கிடைக்காது நீங்கள் யோசிக்கலாம். பட் அப்படி கிடையாது. ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்தது வேறு எதுலையாவது முயற்சி செய்யும் பொழுது அதில் ஏன் ரிஜெக்ட் ஆகுது, எதனால் ரிஜெக்ட் ஆகுது, ரிஜெக்ட் ஆகாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கிளியர் விஷன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன, முத்தூட் ஃபின்கார்ப் 1 அப்படின்றது தான் இதனுடைய பெயர். முத்தூட் ஃபின்கார்ப் ஒன்று தான் அஃபிஷியல் நேம். 4.6 ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க. 5000 பேருக்கு மேலே ரிவ்யூ. இந்த இடத்துல 5 மில்லியனுக்கான டவுன்லோட் அப்படின்றது போயிட்டு இருக்கு. அபவுட் திஸ் ஆப் அப்படின்றதுல போகும்பொழுது இதில் நிறைய விதமான ரிவ்யூஸ் அப்படின்றது இருக்குது. 138 வருஷம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ லெகசி அப்படின்றத வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கம்பெனி பேர் டீட்டெயிலாம் இதில் இருக்கு பாருங்க. அப்புறம் அப்ளிகேஷனில் ஒரு லோன் மட்டும் கிடையாதுங்க. 2 வீலர், யூஸ்டு காரு, ஹவுஸ் லோனு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, இந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்க போல். ஈவன் கிரெடிட் கார்டு கூட கொடுக்குறாங்க போல். ஸோ கோல்டு லோனும் இதில் இருக்குது. நம்மள எல்லாருக்குமே தெரியும் கோல்டு லோனுக்கு தான் இவங்க ஸ்பெஷல் அப்படின்றது. ஸோ ஏன்னா அதுதான் இவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு இதெல்லாம் வந்துருக்குது போல். ஓகே, அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா லோன் அமௌண்ட் அப்படின்றது வந்துட்டு 1000 rupees அப்படின்றது மேக்ஸிமம் பெர் பாலிசி அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதாவது நம்மளுடைய எவ்வளோ நமக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து, கோல்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் பொறுத்து தானா. ஸோ பர்சனல் லோன் 20,000 உங்களுக்கு 1 crore வரைக்கும் இருக்குது. அப்படிங்கப்பா, இதெல்லாம் எலிஜிபிலிட்டி. ஸோ சில டீட்டெயிலெலாம் பொறுத்து தான், அவங்களுடைய ப்ரொஃபைலை பொறுத்து தான் இது எல்லாமே கிடைக்கும். அண்டு இதை பொறுத்த வரைக்கும் ரீபேமெண்ட் அப்படின்ற டென்யூர் டேட்டு 6 96. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் 10.5 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ 10.30 வரைக்கும் வந்துட்டு இருக்குது. ஸோ 10.5 30 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அப்டூ வந்துட்டு 3.54 அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மற்றபடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு லோன் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க, அதில் வட்டி விகிதம், ப்ராசஸிங் ஃபீஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுடைய பார்ட்னர்ஸ் டீட்டெயிலு, ஸோ அதையும் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், பாலிசி டீட்டெயிலு, அதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பரு, அப்புறம் டோல் ஃப்ரீ வந்துட்டு நம்பரு, மெயில் ஐடி, இது எல்லாமே இருக்குது. இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 2023 ப்ளே ஸ்டோருக்குள்ள வந்திருக்குது. இப்போ 2026 ஏப்ரல் 27 அப்டேட் அப்படின்றது நடந்திருக்கு. இது மட்டும் நமக்கு போதுமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க அதோ இங்கே வந்து இத்தனை பேர் கொடுத்துருக்காங்களா, 4.5 ஸ்டாரில், சாரி 4.6 ஸ்டாரில் 5000 பேர், 50,000 பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை போய் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்துட்டு 4.6 இருந்தது, 51,000க்கு மேலே இருக்குது. இங்கே வந்துட்டு ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் இப்படி தான் பார்ப்பேன் நான். இங்கே பாருங்கள். ஸோ அந்த ரேட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரேட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரேட்டிங்கை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் அப்படின்னு இருக்கும். அந்த சிங்கிள் ஸ்டாரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே மோஸ்ட் ரெலவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோஸ்ட் ரெலவெண்ட் அப்படின்றது கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த மோஸ்ட் ரெலவெண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு 26/1/31 இருக்குங்களா, இன்றைக்கி என்ன தேதி நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு தேதி வேறு, இன்றைக்கி மாதமும் வேறு. அதாவது இது வந்துட்டு 5ஆம் மாதத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள் 1ஆம் மாதம் சொல்லிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் 4ஆம் மாதம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் 4ஆம் மாதம் 18ஆம் தேதி டேட் எவ்வளோ, ஒரு வரிசையாக ஒரு டைம் டேபிளாகவே வந்துட்டு டேட் இல்லை பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி அடுத்த வருஷத்துக்கு கூட பல வருஷம் கூட பின்னோக்கி வந்துட்டு இது போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள்,
இந்த மோஸ்ட் ரெனவல்டு அப்படின்றது இருக்கிறத மோஸ்ட் ரீசன்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, இது வந்துட்டு 5ஆம் மாதம் 7ஆம் தேதி பாருங்க, 7ஆம் தேதி 6ஆம் தேதி 6ஆம் தேதி இங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 5ஆம் தேதி. இப்போ வந்து டைம் டேபிள் பிரகாரம் வருதுங்களா, 1 2 3 4 இப்படி வந்துட்டு வருதுங்களா. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ இப்படி செக் பண்ணிட்டு ஒரு அப்ளிகேஷனில் கரண்ட்ல என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரே மாதிரி என்ன ரிவ்யூ வந்திருக்குது அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கரண்ட்ல அதாவது வந்துட்டு இன்னைய டேட்டுக்கு என்ன இருக்கு, நாளைய டேட்டுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இது எப்போ பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்போ வந்துட்டு இதை பயன்படுத்தணும், இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்களோ அந்த டைம்ல தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா போய் எடுத்துக்கலாம், அதான் இந்த வீடியோவில் நல்லபடியாக தானே சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்பக்கூடாது. வீடியோவில் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறை போயிட்டு நீங்கள் போய் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கணும். ஏன் இதில் இப்படி சொல்கிறேன்னா, இந்த மெசேஜ் போட்டிருக்காங்கல்ல, இதை போட்டவங்க ஒருவேளை அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகி இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து அவங்களால எடிட் கூட பண்ண முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் இன்றைக்கி நான் ஒரு டீட்டெயில் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டீட்டெயில் அப்படின்றது மேபி இந்த அப்ளிகேஷனுடைய அடுத்த அப்டேட்டிங் இங்கே பாருங்கள். ஸோ அடுத்த அப்டேட்டிங்கில் இது எல்லாத்தையும் அவங்களால மாற்றவும் முடியும். இங்கே பாருங்க. ஸோ ஏப்ரல் வந்துட்டு 27 2026. ஸோ இப்போ மே மாதம் வந்துருச்சு. மே மாதத்தில் மேபி ஒரு மாதம் கழிச்சு அப்டேட் கொடுக்கல, அதை மாற்றலாம், மாற்றாமலே இருக்கலாம். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். இதில் வழக்கம் போல தான் நம்ம வந்துட்டு லேட்டாக பேமெண்ட் பண்ணால் நமக்கு வந்து சிவில் இம்பேக்டர்லேருந்து நமக்கு வந்துட்டு ஸோ பெனால்ட்டி சார்ஜஸ் வரைக்கும் நிறையா வரும். அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம லோன் அப்ரூவலுக்குலாம் நம்ம பேசிக்கான விஷயங்கள் சொல்கிறேன், இந்த அப்ளிகேஷன் சொல்ல பேசிக்காக வந்துட்டு லோன் அப்ரூவலுக்கு வந்து சிலர் குழம்பிடுறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, நல்ல வந்துட்டு சிபில் ஸ்கோர், அதாவது நீங்கள் வந்துட்டு கரெக்டாக லோன் எடுத்தால் கரெக்டாக கட்டிடுவீங்கன்னு நம்ப வைக்கிறதுக்காக ஒரு சிபில் ஸ்கோர் அப்படின்றது நல்லதாக இருக்கணும். அதில் கிரெடிட் ப்ரொஃபைலை பார்ப்பாங்க, அது நல்லதாக இருக்கணும். அடுத்தது வந்துட்டு நீங்கள் இந்த லோன் கொடுத்துட்டா எப்படி இதை ரீபேமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த ரீபேமெண்ட் விஷயங்கள் வந்து கரெக்டாக கட்டிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிபிலில் பார்க்கும்பொழுது அது நல்லா இருக்கணும். அதே போல் இதெல்லாம் கட்டிடுவீங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக அவங்க வந்துட்டு இன்கம் ப்ரூஃப் பார்ப்பாங்க, அது வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்து கேஒய்சி டாக்குமெண்ட் இதெல்லாம் இருந்து போனீங்கன்னா கொஞ்சம் சான்சஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இது வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. ஆனால் ஒரு முறை முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போய் அவங்களுடைய பாலிசி, ரேட்டிங்கு இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஓப்பனாக ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குங்க பாருங்கள். ஸோ வந்துட்டு ப்ரைவசி பாலிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், அது அடுத்த பேஜ் அப்படின்றது ஓப்பன் ஆகி இதுலேயே வந்துட்டு காமிக்கும். என்ன டீட்டெயில், பர்சனல் டீட்டெயில், எலிஜிபிலிட்டிக்கானது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்ன டீட்டெயில் அப்படின்றது தெளிவாகவே அது காமிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம போய் செக் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 3000க்கு மேலே போட்ட வீடியோ இன்றைக்கி வெறும் 705 வந்து நிற்குதுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு வந்துட்டு விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் உங்கள் சப்போர்ட் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால தான் வீடியோ வந்துட்டு எப்போவுமே நான் சொல்கிறது. ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் ரிவ்யூ பர்பஸ்க்காகவும் மட்டும்தான், இது எந்த ப்ரொமோஷன் அப்படின்றது கிடையாது அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல பதிவிட்டுக்கிறேன். நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வீடி தமிழ் விஸ்வநாதன். பாய்.